மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா கால வெண்கிழமையின் புதன். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அனுபவமே வாழ்வாகும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். நாம் தனிப்பட்ட முறையிலே இறைவனை அனுபவிக்காமல் அந்த அனுபவத்தை நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியாது, இயேசுவுக்கு சான்று பகர முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் ஆண்டவரை சுவைத்தால் மட்டுமே அந்த இனிமையை நாம் பிறருக்கு சொல்ல முடியும். என் வாழ்விலே நான் கடந்து வந்த சூழ்நிலைகளிலே என் தேவன் என்னோடு இருந்தார், என்னோடு இந்த தேவன் உன்னோடும் இருப்பார் என்று சொல்லி பிறருக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அதைத்தான் திருத்துதர்கள் செய்தார்கள். எங்கள் கண்களால் கண்டோம், கைகளால் தொட்டு உணர்ந்தோம், நாங்கள் கண்டு தொட்டு அனுபவித்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு பறைசாற்றுகிறோம் என்று சொல்லி 1 யோவான் 1:1 நாம் படிப்பதை போல திருத்துதர்கள் சாட்சிகளாக மாறினார்கள். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய கல்வாரி பலியும் அருட்சாதன கொண்டாட்டம், நம்முடைய ஜெப வழிபாடும் இறை வார்த்தை பகிர்வும் நமக்கு இறை அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அந்த அனுபவம் நம் வாழ்விலே வெளிப்பட வேண்டும். இன்றைய வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லி காட்டுகின்றது. பேதுரு தன்னை நோக்கி யாசித்த அந்த மனிதனுக்கு சொன்ன வார்த்தைகள், என்னிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை, என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கின்றேன். பேதுரு உணர்ந்திருந்தார், உயிர்த்த ஆண்டவர் என்னிலே முழுமையாய் நிறைந்திருக்கின்றார், உயிர்த்த ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர். இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கேட்கின்ற பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர் என்னிலே அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி பேதுரு நம்பினார். எனவே தான் சொன்னார், என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கின்றேன். நசரேயனாகிய இயேசுவின் பெயர், நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை என்னில் இருக்கின்றது, அந்த நாமத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்னார். பேதுரு தன்னிலே இருக்கின்ற இயேசுவை அனுபவித்ததினாலே, உணர்ந்ததினாலே அதை பிறருக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடிந்தது, அற்புதத்தை கண்டுகொள்ள முடிந்தது. அதே போல நற்செய்திக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது மற்றொரு அனுபவம். உயிர்த்த ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள், கண்டவர்கள் எம்மாவுஸை நோக்கி புறப்படுகின்றார்கள், தன்னுடைய பழைய வாழ்வை நோக்கி புறப்படுகின்றார்கள். அப்படி போகின்ற பொழுது நிலம் எப்படிப்பட்டதாக இருந்தது? விரக்தி, வேதனை, சோர்வு, தளர்ச்சி, விசுவாசமின்மை, இவை அனைத்தையும் தன்னிலே சுமந்து கொண்டு ஒரு உணர்வற்ற மனிதர்களாய் எம்மாவுஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, உணரவில்லை, அனுபவிக்கவில்லை. எனவே அவர் வாழ்க்கையிலே ஒரு விரக்தியும் சோர்வும் இருந்தது. தன்னுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது என்கின்ற ஒரு வகையான தோல்வி மனப்பான்மையோட உள்ளத்திலே இருந்தது. இந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கின்ற சிலர்களை இயேசு தடுத்தாட்கொள்ளுகின்றார். இறை வார்த்தையும் இறை சட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இறுதியாக அப்பத்தை பிற்கிற பொழுது தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அங்கே இறை அனுபவம் அவர்களை ஆட்கொள்ளுகின்றது. உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் அவர்களை முழுமையாக நிறைக்கின்றது. இப்படி நிறைத்தவுடன் அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள மீண்டும் எருசலேமை நோக்கி ஓடுகிறார்கள். இயேசுவை சுமந்து கொண்டு, உயிர்த்த ஆண்டவரை தன்னிலே சுமந்து கொண்டு, உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தோடு செல்கின்றார்கள். இப்படி செல்கின்ற பொழுது வாழ்க்கையிலே மாற்றம். விரக்தி இல்லை, வேதனை இல்லை, சோர்வு இல்லை, தளர்ச்சி இல்லை, தோல்வி மனப்பான்மை இல்லை. மாறாக புத்துணர்வும் புதுவாழ்வும் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. தாங்கள் அனுபவித்ததை போய் மற்ற சிலர்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள், மற்றவர்களை திடப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். அன்பான சகோதரமே, நாம் உயிர்ப்பின் நாட்களிலே இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் அந்த நள்ளிரவு திருப்பலிலே இயேசு உயிர்த்தார் அல்லேலூயா என்று சொல்லி பாடினோம், மகிழ்ந்தோம். உறவுகளோடு தம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஹாப்பி ஈஸ்டர், இயேசு உயிர்த்தார் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இந்த அனுபவம் எப்படி நம் வாழ்வுடைய அனுபவமாக மாறி இருக்கின்றது?
உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை உணர்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் எனக்கு பக்க பலமாக இருக்கின்றார் என்கின்ற உணர்வு இருக்கின்றதா? என்னிலே இயேசு நிறைந்திருக்கின்றார், இயேசுவின் வல்லமை என்னை முழுமையாக குடிகொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? அல்லது எம்மாவு சீடர்களைப் போல உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தை மாற்றி வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் நாம் உள்ளத்தை திறக்காமல், அனுபவத்தை பெறாமல், அருட்சாதனங்களிலே அவரை கண்டுகொள்ளாமல், விரக்தியிலே, வேதனையிலே, சோர்விலே, அன்றாட போராட்டங்களில் தளர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அனைத்தையும் வென்றெடுத்தவர், சாவின் தலைகளின் சாத்தானின் கொடுக்களை முறித்தெடுத்தவர் நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கின்றார். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். ஒவ்வொரு நிமிடமும் உற்சாகத்தோடு எப்பொழுதும் மகிழ்ந்திருந்து இறைப்புகழ் வாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன் தெய்வீக ஒளியால் நிறைத்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் வாழச் செய்தருள்வாராக. ஆமேன்.